வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கோட்டாவுக்கு கீழே உள்ள எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸை ஜூன் 29 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதில் நாம் அப்ளை பண்ணுறதுக்கு கூகுளில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த வெப் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி கோர்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வெப்சைட்டுக்குள்ளே போய் நாம் அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அஃபீஷியலாக கவர்மெண்ட்டே யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் வீடியோவில் பார்த்து உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மற்ற இது எல்லாமே இருக்கும். ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணணும், ஸோ அதில் என்னென்ன டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கவர்மெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த யூடியூப் வீடியோவில் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் எதில் வரும் அப்படின்னா அந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4. ஸோ அதில் உள்ளது தான் நிறைய டவுட் வரும். ஸோ ஒன்றை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலிங் எதுக்கு நடக்குது அப்படின்னா இருக்கிற சீட்டை மெரிட் பேஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ இதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இது மோர் ப்ரீசியஸ் சீட் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சீட்டும் வேக்கண்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் தான் அவங்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நாம் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணணும். அது அப்ளிகேஷன். அங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 and 1000 பேஸ்ட் அப்பான் இது உங்களுக்கு வரும். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம், அப்புறம் நம்ம எங்கே போகணும்? கவுன்சிலிங் போகணும். ஸோ அப்போ அந்த கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது என்னது? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லா ரவுண்டுக்கும் ஒரே டைம் பண்ணால் போதும், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனியாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 3ல் பண்ணலாம், 4ல் பண்ணலாம். இந்த 4லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அவசியம் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு எதுலனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஆனால் ஒவ்வொரு ரவுண்டும் தனித்தனியாக நடக்கும். ரவுண்ட் 1க்கு நாம போகும்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜ்லேயும் எல்லா சீட்டும் அவைலபிளாக இருக்கும். அப்போ நான் சாய்ஸ் என்ன பண்ணலாம்? எல்லா காலேஜுமே என்னோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் வைக்கலாம். பட் ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய காலேஜில் சீட் எல்லாமே ஃபில் ஆயிரும். ஸோ ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் வேகன்சி இருக்கும். அப்போ ரவுண்ட் 2க்கு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எந்தெந்த காலேஜிலலாம் சீட்டு இருக்கோ அதை மட்டும்தான் சாய்ஸாக கொடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி தான் ரவுண்ட் 3க்கும் ரவுண்ட் 4க்கும். ஸோ அதனால ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனியாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இது மேண்டேட்ரி. நான் ரவுண்ட் 1லே எல்லா காலேஜுமே கொடுத்துட்டேன், அதனால ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு அதில் இருக்கிற காலேஜ் வர வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ரவுண்ட் 1 முடிஞ்ச உடனே ரவுண்ட் 1ல் நம்ம ஃபில் பண்ண சாய்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ரவுண்ட் 2க்கு நாம புதுசாக தான் என்ன பண்ணணும்? சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி தான் ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஒன்று, பட் சாய்ஸ் ஃபில்லிங் என்னது? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன், நான் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்ட் 1ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் 1ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் 1ல் இருக்கிற ஒருத்தருக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குது பாருங்க. ஸோ ரவுண்ட் 1 ஒரு பாசிபிலிட்டி என்ன? எனக்கு சீட் அலாட் ஆகிறது. ஓகே, ஸோ எனக்கு அலாட் ஆயிடுச்சு, அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு ஆப்ஷன் என்னவா இருக்கும்? நாட் அலாட்டட். இப்போ நாட் அலாட்டட்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட் அலாட்டட்னா நாம என்ன பண்ணலாம்? we are eligible for second round. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், எனக்கு சீட் எதுவுமே கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் கோ ஃபார் செகண்ட் ரவுண்ட், எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட். ஓகே, இப்போ அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு அலாட் ஆயிருக்கு நீங்கள் கொடுத்த சாய்ஸ் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துடும். அப்போ மெசேஜ் வந்துருச்சுன்னா ஓகே, எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறது. இப்போ இந்த அலாட்மெண்ட் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான்
அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான டியூஷன் ஃபீஸை நான் பே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டியூஷன் ஃபீஸை நான் பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் தி பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் எனக்கு என்ன வரும்? அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஃபர்ஸ்ட் அலாட் ஆகும், நெக்ஸ்ட் என்னது வரும்? அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அலாட்மெண்ட் ஆர்டரோட நான் எங்க போகணும்? எனக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குதோ அந்த காலேஜுக்கு நான் போகணும். ஓகே ஃபைன். இப்போ அலாட்மெண்ட் ஆர்டரையே நான் டவுன்லோட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஓகே, ஸோ அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன்? ஸோ இது வேணா நம்ம இப்படி வச்சுக்கலாம். அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா நான் அக்செப்ட் பண்றது, இன்னொன்று என்னது? நாட் அக்செப்டட். ஒன்று என்னது? ஐ எம் அக்செப்டிங் இட், இன்னொன்று என்னது? நாட் அக்செப்டட். எனக்கு நாட் அக்செப்டட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் அக்செப்ட் பண்றோம்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஃபீஸ் பே பண்ணணும், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ நான் இதை அக்செப்ட் பண்றேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பே டியூஷன் ஃபீஸ். ஸோ எந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ண போறேனோ அந்த காலேஜில் அதுக்குண்டான டியூஷன் ஃபீஸை நான் என்ன பண்ணணும்? பே பண்ணணும். ஸோ டியூஷன் ஃபீஸை பே பண்ண உடனே எனக்கு என்ன வரும்? ஐ வில் கெட் அலாட்மெண்ட் ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ நான் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றேன், எனக்கு அலாட்மெண்ட் ஆயிருச்சு, அந்த அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்றேன். அக்செப்ட் பண்றதுனா என்னது? டியூஷன் ஃபீஸை பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸை பே பண்ணோம்னா எனக்கு என்ன வந்துடும்? அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இப்போ நான் அலாட் ஆயிருக்குது, ஆனா நான் என்ன பண்ணல? அக்செப்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? அதோட ரவுண்ட் 1 உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் கோ ஃபார் ரவுண்ட் 2. ஸோ அப்போ இங்க பாருங்க, இங்க they are eligible for second round. Not accepted அப்படின்னா eligible for second round. ஸோ ஏதாவது பெனால்ட்டி எதுவும் உண்டா? நோ ஃபைன். இங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னது? ரவுண்ட் 1ல நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுக்கு ஃபைனே கிடையாது. ஸோ இந்த இதுல நோ ஃபைன். ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த அளவில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃபைனுங்கிற கான்செப்டே கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஐ ஹாவ் டு கோ ஃபார் தி காலேஜ். ஸோ இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜில் போயிட்டு காலேஜில் அவங்க சொல்ற ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்னா என்ன? ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், அப்புறம் நமக்கு லைப்ரரி ஃபீஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் இருக்கு, அது எதுன்னு கொஞ்சம் சொல்ற ஃபீஸை பே பண்ணணும். ஸோ காலேஜ் ஃபீஸ் பே பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னது? சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகே, ஸோ காலேஜில் டியூஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்டே கட்டி தான் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுப்போம். அதுக்கப்புறம் காலேஜில் அலாட்மெண்ட் ஆர்டரோட காலேஜுக்கு போயிட்டு அவங்க சொல்ற ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு நம்ம ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் அங்கே கொடுத்துருவோம். ஸோ ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அஃபீஷியலா நாம அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஜாயின்ட் தி காலேஜ். ஓகே, இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது? ஜாயின் பண்ணாலே நம்ம கவுன்சிலிங் முடியலை. எனக்கு அங்கே என்ன இருக்குது? 3 ஆப்ஷன் இருக்குது. ஆஃப்டர் ஈவன் ஆஃப்டர் ஜாயினிங் தி காலேஜ் ஐ எம் ஹேவிங் 3 ஆப்ஷன். ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ட்ரீம் காலேஜ் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கும். இப்போ டாப் காலேஜ்னா எம்எம்சி, ஸ்டான்லின்னு சொல்ற மாதிரி உங்க ஊருக்கு பக்கத்தில் உள்ள காலேஜ் உங்களோட ட்ரீம் காலேஜா இருக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ நீங்க எந்த காலேஜில் படிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த காலேஜே உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா யூ ஆர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, தட் இஸ் ஆல். ஸோ நீங்க என்ன ஆகலாம்? சாட்டிஸ்ஃபைடு ஆகலாம். ஸோ அதான் அதோட முடிஞ்சது உங்களுக்கு. அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு சீட் வந்துருச்சு, நான் ஜாலியாக அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க போகிறேன். ஒரு 10 நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்? ஜாலியாக இருக்க போகிறேன். நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்னொருத்தருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாரு, இப்போ அவரோட ட்ரீம் காலேஜ் ஒன்றா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் மதுரையை பக்கத்தில் உள்ளவர் அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜில் கிடைச்சதுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. அவருக்கு இப்போ எந்த காலேஜில் கிடைச்சிருக்கு? விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிருச்சு.
ஓகே. ஆனா அவரோட ட்ரீம் காலேஜ்ல கிடைக்கல. ஆனா கிடைச்ச காலேஜை மிஸ் பண்ண அவரு ரெடியா இல்லை. அதனால என்ன பண்றாரு, அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு ரீ அலாட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னோட ட்ரீம் காலேஜ் என்ன, மதுரை. ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற நான் விழுப்புரம் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் மதுரையில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் அங்கே போகிறேன். ஸோ அதனால் அவர் என்ன கொடுக்குறாரு, ஜாயின் பண்ணிட்டு விழுப்புரம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு அவர் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாரு, ரீ அலாட்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஓகே ஃபைன், ரீ அலாட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ தேர்ட் ஆப்ஷன் இங்க என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீட்டு அலாட் ஆயிடுச்சு, ஃபீஸ்லாம் பே பண்ணி போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ இப்போ அது அவருக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு பிரைவேட் காலேஜ்லயோ ஆர் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாலேயோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ கிடைச்சிருக்குது. கவர்மெண்ட் கோட்டால கிடைச்ச பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சா நமக்கு எவ்வளவு செலவாகும், ஃபுல் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 40 ல இருந்து 50 லேக் செலவாகும். இதே பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட்ல கோட்டால போய் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், அரௌண்ட் 1 crore ஆகும். ஸோ ஏதோ ஒரு ஆர்வத்தில் அந்த டியூஷன் ஃபீஸ் அங்கே இந்த மூணாவது ஆளுக்கு சீட் அலாட் ஆயிருக்குது. டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்சமோ 5.5 லட்சமோ பே பண்ணி காலேஜ்லயும் ஃபீஸை பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டாரு. அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறாரு, இந்த செலவு கொஞ்சம் அதிகமா தெரியுது, நாம ஏன் ஒரு வருஷம் திரும்ப உட்காந்து படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு, ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணணும், அடுத்த ஒரு வருஷம் படிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒரு வருஷம் உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீட்டுக்கான அந்த கோச்சிங் ஃபீஸ் 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டி தான் படிக்கணுமா? ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ன்னு சொல்ற நியாயமான கட்டணத்துல ஒரு குவாலிட்டியான நீட் கோச்சிங் கொடுக்குற ஒரு அகாடமி இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆம்பியர் அகாடமி அப்படி ஒரு அகாடமி தாங்க. ஸோ நம்ம அகாடமில நீட் கோச்சிங்கான 1 இயர் கோர்ஸான அந்த ரிப்பீட்டர் ப்ரோக்ராமை ஜஸ்ட் 60,000 கொடுக்குறோம். ஆமாங்க, நம்மளோட ஃபீஸ் எவ்வளோ, 60,000 ஒன்லி. ஓகே. ஸோ நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஜூன் 8, ஓகே, ஸோ சாரி ஜூலை 8 நம்மளோட கோர்ஸை ஸ்டார்ட் பண்றோம். இதுல 1 வீக் ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ நீட் ரிப்பீட்டர் படிக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம அகாடமில வந்து ஃப்ரீயா 1 வீக் கிளாஸை அட்டன் பண்ணலாம். கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் அவங்க இந்த ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தி டீச்சிங் குவாலிட்டி ஆஃப் ஆம்பியர்ஸ் அகாடமி பிஃபோர் ஜாயினிங் எனி அதர் அகாடமி. ஓகே ஃபைன். ஸோ அப்போ இங்க வர்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இந்த காலேஜில் படிக்க விரும்பல, நான் என்ன பண்ண போறேன், நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு நம்ம ஆம்பியர் அகாடமில வந்து படிக்க போறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, தே ஆர் கோயிங் டு ரிசைன். ஸோ ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டே கிடைக்கலன்னா டைரக்டா ரவுண்ட் 2க்கு போயிடுறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சது அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. கிடைச்ச சீட்டை அக்செப்ட் பண்ணலாம் அல்லது அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். அக்செப்ட் பண்ணாம இருந்தா டைரக்டா ரவுண்ட் 2க்கு போயிடுறோம். அங்கே ஓகே ஃபைன். இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி சர்டிபிகேட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுறோம். காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு, 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அந்த காலேஜிலே இருக்கிறது போதும் அவ்வளவுதான் அப்படின்னா அதோட முடிஞ்சது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுது, இந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இதை விட பெட்டர் காலேஜ் நான் நினைக்கிற காலேஜில் இடம் கிடைச்சா நான் அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு பேர் என்னது, ரீஅலாட்மெண்ட். அல்லது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ரிசைன் பண்ணலாம். ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலேஜே போயிடும், அவ்வளவுதான், அடுத்த காலேஜுக்கு தான் நீங்க போகணும். ஓகே. ஸோ ரவுண்ட் 1ல நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபைனும் கிடையாது. ஓகே. ஃபைன் என்னது, நம்ம என்ன பண்ணிருப்போம், செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று பே பண்ணிருப்போம், ஆமாவா இல்லையா? ஸோ 30,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, 1 lakh ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ரெண்டுக்கும் அப்ளை பண்ணியிருந்தோம்னா 1,30,000 நம்ம பே பண்ணிருப்போம். அதுதான் என்னது, ரீஃபண்டபிள். அப்ளிகேஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எது கிடையாது, ரீஃபண்டபிள் கிடையாது. அப்போ நாம பே பண்ணுற அந்த 30,000 1 lakh இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதாவது அந்த 1,30,000 இம்பாக்ட் இருக்குதா அல்லது வேற ஏதாவது ஃபைன் இருக்குதானா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 2 பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் 2ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் என்ன ஆயிருக்கும், ஒன்னு சீட் அலாட் ஆயிருக்கும் அல்லது சீட் அலாட் ஆயிருக்காது.
அப்போ நாட் allotted அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அடுத்த ரவுண்டுக்கு போயிருவாங்க. எலிஜிபிள் ஃபார் தேர்ட் ரவுண்ட். இப்போ அலர்ட் ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன ஆகும், நாம முன்னாடி சொன்ன அதே ப்ராசஸ் தான். அலர்ட் ஆன உடனே என்ன பண்ணணும் நமக்கே தெரியுமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஃபீஸை பே பண்ணணும். அலாட்டட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம என்ன பண்ணணும், அலாட் ஆன சீட்டை நான் என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். எப்படி அக்செப்ட் பண்ணணும், டியூஷன் ஃபீஸை பே பண்ணி தான் நீங்க அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அக்செப்டட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we have to pay tuition fees. ஸோ டியூஷன் ஃபீஸை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ஜென்ரேட் ஆயிரும், அலாட்மெண்ட் ஆர்டர் ஜெனரேட் ஆயிரும். அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எஸ் அந்த காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் ஃபீஸ் அண்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். காலேஜ் ஃபீஸ் நம்ம சொல்றது என்னது, மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் லைப்ரரி ஃபீஸ், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லா ஃபீஸும். அப்புறம் சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் என்ன ஆயிடுவோம், அங்கே நம்ம ஜாயின் ஆயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ அலாட்மெண்ட் ஆர்டரை ரிஜெக்டட் என்னது, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு ஆனால் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி நான் டவுன்லோட் பண்ணல. அப்போ அதை நான் என்ன பண்றேன், அதை நான் ரிஜெக்ட் பண்றேன். ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும், ஒண்ணுமே ஆகாது. ஓகே, ஸோ அப்போ நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல நத்திங் வில் ஹேப்பன், நோ ஃபைன். ஸோ அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிடுவோம், ஸோ வி வில் கோ ஃபார் தேர்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆனா தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகே, அலாட் ஆகலனாலும் எலிஜிபிள், அலாட் ஆயிடுச்சு ஆனா நான் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி டவுன்லோட் பண்ணல, நான் அதை அக்செப்ட் பண்ணல, அப்படினால நான் என்ன பண்ணிடுவேன், ரவுண்ட் 3க்கு போயிடுவேன். ஸோ இப்போ இங்க வரலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜ் இது கிடைச்சிருக்கிற காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணி என் சர்டிஃபிகேட் ஃபுல்லா நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, நான் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, போன ரவுண்ட்ல இருந்த எல்லா ஆப்ஷனும் இந்த ரவுண்ட்லயும் இருக்குது. ஓகே, ஸோ நம்பர் 1 என்னது, அந்த காலேஜ் ஓகேன்னு சொல்லி அந்த காலேஜில் இருக்குது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இவர் இதுக்கப்புறம் கவுன்சிலிங் பக்கமே வரமாட்டாரு. அடுத்து யார் இருக்கிறா, நான் நினைச்ச காலேஜ் கிடைக்கல, கிடைச்ச காலேஜையும் நான் மிஸ் பண்ணதுக்கு விரும்பல. அப்போ இவங்க அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு ரீ அலாட்மெண்ட்டுக்கு போவாங்க. ஓகே, மூணாவது ஆள் யாரு, நான் ரீ அலாட்மெண்ட்லாம் போகல, நான் தெரியாம வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபீஸ் எல்லாமே என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது, அல்லது இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏதாவது அவங்களோட சொந்த காரணத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, ரிசைன் பண்றாங்க. ஓகே ஃபைன், இங்க இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ செகண்ட் ரவுண்ட்ல நீங்க அலாட் ஆன காலேஜ் ஓகேன்னு சொல்லி இருந்தாலும் அல்லது ரீ அலாட்மெண்ட்டுக்கு நீங்க போனீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா இந்த ரிசைக்னேஷன் கவர்மெண்ட் சொல்ற அந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஒரு லாஸ்ட் டேட் கொடுப்பாங்க, இதுக்குள்ள டிசைட் பண்ணிடு, நீ இந்த காலேஜில் இருக்க போறியா அல்லது ரிசைன் பண்ண போறியான்னு டிசைட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், நாம டிசைட் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க கவர்மெண்ட் சொல்ற அந்த டேட்டுக்கு முன்னாடி, பிஃபோர் தி டேட் given by the government பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு இந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு, கவர்மெண்ட் சொன்ன அந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு. அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க ரிசைன் பண்றீங்க, டேட் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் கவர்மெண்ட் சொல்ற டேட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சொல்ற அந்த டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லி பே பண்ணிருப்போம்ல, 30,000 1 லட்சம், அதுவும் நமக்கு தர மாட்டாங்க. இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்றதுக்கு அங்க ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்கல்ல, டியூஷன் ஃபீஸ், அதையும் தர மாட்டாங்க.
அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் காலேஜில் போய் பே பண்ணிருப்போம்ல, மற்ற ஹாஸ்டல் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ், நீங்க கட்டின எந்த ஒரு ஃபீஸும் உங்களுக்கு திரும்ப வராது. கட்டின ஃபீஸோட தான் போகுமானா அதுவும் கிடையாது. டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி எவ்வளவு போடுவாங்க? 10 லட்சம் ஃபைன் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதனால செகண்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாம் சிம்பிள் தான். அவங்க சொல்ற அந்த டேட்டை ஃபாலோ பண்ணி வேணுமா வேண்டாமா டிசைட் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஒரு ஃபைனும் கிடையாது. எல்லா அமௌண்ட்டும் நமக்கு கட்டின அமௌண்ட் ஃபுல்லா வந்துடும். நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு அப்புறம் நீங்க டிசைட் பண்றீங்க, அப்ப என்ன ஆகும்? நீங்க இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே நீங்க பண்ணணும். ஸோ அதனால செகண்ட் ரவுண்ட்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஃபைன். இப்போ இதுல இன்னொரு கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு ரீ அலாட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த ரீ அலாட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வேற ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆயிருச்சு, அவங்க கொடுத்ததுல அலாட் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச காலேஜ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா எந்த காலேஜ்ல ரீ அலாட் ஆயிருக்குதோ அந்த காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கும்போது ரீ அலாட்மெண்ட் கொடுத்துட்டு சாய்ஸை கொடுத்துட்டு செகண்ட் ரவுண்டு வந்து வேற காலேஜ் அவங்களுக்கு என்ன ஆயிருச்சு? கொடுத்துட்டாங்க. அந்த கொஞ்சம் கேப்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு மனசு இல்லை, நான் அங்கேயே தான் இருக்க போறேன்னு நினைச்சா வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன்னா நீ தான் என்ன பண்ணிருக்கிற, இந்த காலேஜை விட பெட்டர் காலேஜ் நீ தான் ஒரு காலேஜை கொடுத்துருக்கிற. நீ பெட்டர் காலேஜ்னு கொடுத்த காலேஜில் ஒரு காலேஜில் கிடைச்சாதான் உன்னை கொடுப்பாங்க. ஸோ அப்போ ரீ அலாட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த ரவுண்ட்ல நமக்கு வேற காலேஜ் அலாட் ஆயிருச்சுன்னா நாம அந்த காலேஜுக்கு போயே ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால ரீ அலாட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த சாய்ஸை கரெக்டா கொடுங்க. அங்க கிடைச்சா நீங்க போய் தான் ஆகணும். இந்த காலேஜில் இருக்க போறேன்னு நீங்க சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இப்போ ரீ அலாட்மெண்ட் கொடுக்குறேன், எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல எந்த ஒரு காலேஜுமே நான் கிடைச்ச காலேஜ் எனக்கு எதுவும் அலாட் ஆகல அப்படின்னா இந்த காலேஜ்ல நீங்க இருப்பீங்க, இந்த காலேஜ் சீட்ல நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட். இப்போ நாம தேர்ட் ரவுண்ட் பார்க்கலாம். தேர்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரவுண்ட். ஸோ இங்க தேர்ட் ரவுண்டுக்கு யாரெல்லாம் வருவா? செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்காத ஆளு, செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சும் அக்செப்ட் பண்ணாத ஆளு, செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சத காலேஜ்ல ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணிட்டு வந்த ஆளு, இவங்க எல்லாருமே இங்க வருவாங்க. ஓகே, இந்த ரவுண்ட் 3ல ரெண்டே ஆப்ஷன் தான் எல்லா ரவுண்ட்லயும் இருக்கிற மாதிரி. ஓகே, சோ இங்க என்னது? சீட் நாட் அலாட்டட். இப்ப சீட் நாட் அலாட்டட்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க எங்க போயிருவாங்க? தேர்ட் ரவுண்டுக்கு, அடுத்த ரவுண்டுக்கு போயிருவாங்க. சோ தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 4 ஸ்ட்ரே ரவுண்ட். இப்போ இந்த ரவுண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ரவுண்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அலாட் ஆகுது அப்படின்னா சீட் அலாட் ஆயிடுச்சுனாலே நீங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணதா தான் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இங்க நமக்கு அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. நீங்க தேர்ட் ரவுண்ட் வர்றீங்க, பார்ட்டிசிபேட் பண்றீங்க, சீட் அலாட் ஆயிருச்சு, உங்களுக்கு வேற சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ரவுண்ட்ல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யூ ஹாவ் டு அக்செப்ட். இங்க ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த ரிஜெக்ட் பண்ற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. ஓகே, தேர்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சாலே என்ன பண்ணணும்? நீங்க ஜாயின் பண்ணதா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கு என்னது? அலாட்மெண்ட் ஆகும், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவோம், அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுவோம், அந்த காலேஜுக்கு போவோம், காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுவோம், காலேஜில் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா தான் நீங்க ஜாயின்ட்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க அலாட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கன்சிடர்ட் ஆஸ் ஜாயின். அவ்வளவுதான். ஸோ அலாட்மெண்ட் வந்துருச்சு, நான் அக்செப்ட் பண்றேன் ரிஜெக்ட் பண்றேன், வாய்ப்பே கிடையாது. ஓகே, அலாட்மெண்ட் ஆனாலே நீங்க என்ன பண்ணணும்? அங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, காலேஜில் போய் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு முந்தின ரவுண்ட்ல 3 ஆப்ஷன் இருந்ததுல, அந்த காலேஜில் இருக்கலாம், ரீ அலாட்மெண்ட்டுக்கு போகலாம், அல்லது ரிசைன் பண்ணலாம். இங்க அந்த ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஓகே, இந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அந்த காலேஜில் தான் நீங்க இருந்தாகணும். ஸோ இங்க அலாட் ஆன ஒருத்தர்
அங்கதான் ஜாயின் பண்ணி ஆகணும். இங்க ரீ அலாட்மெண்ட் போகலாமா? நோ. ரிசைன் பண்ணலாமா? நோ. இவங்க அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிளே கிடையாது. 4th ரவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரவுண்டுக்கு இங்க எலிஜிபிள் கிடையாது. அப்ப ரவுண்ட் 3ல நாம போறோம் அப்படின்னா நமக்கு காலேஜ் கிடைக்க அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தான். காலேஜில் ஜாயின் பண்றோமா இல்லையா? அலாட்மெண்ட் ஆச்சுனாலே ஜாயின் பண்ணணும். அலாட்மெண்ட் இல்லைன்னா வெளியே வந்துடலாம். அலாட்மெண்ட் ஆகி நான் காலேஜில் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு 30,000, 1 lakh, அப்புறம் டியூஷன் ஃபீஸ் எது பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸையும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி டிஸ்கண்டினியூஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி 10 lakh நீங்க பே பண்ணணும். ஓகே, ஸோ அதனால ரவுண்ட் 3 ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 3ல அலர்ட் ஆனவங்க அங்கதான் போய் ஜாயின் ஆகணும். இவங்க அடுத்த இதுக்கு வர முடியாது. ஓகே, அலர்ட் ஆகல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க 4th ரவுண்டுக்கு வருவாங்க. தட் இஸ் ரவுண்ட் 4. இப்ப இந்த ரவுண்ட் 4ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 பே பண்ணிருக்கிறோம், அப்புறம் 1 lakh பே பண்ணிருக்கிறோம். அடிஷனலா இந்த ரவுண்ட் 4க்கு நம்ம என்ன பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 lakh ஃபார் MBBS, 2 lakh ஃபார் BDS. இதை பே பண்ணாதான் நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ அதனால 4th ரவுண்ட் இன்னும் ஸ்பெஷலானது. இந்த 4th ரவுண்ட்லயும் 3rd ரவுண்டே மாதிரி தான். உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி ஆகணும். நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஏற்கனவே கட்டிக்கிற 30,000 and 1 lakh and this 5 lakh எதையுமே திருப்பி தர மாட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்குது. என்னது? டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி 10 lakh நாம பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது எல்லாமே 3rd ரவுண்டுக்குள்ளது தான். இங்க எக்ஸ்ட்ரா மட்டும் தான் பே பண்ணியிருக்கிறோம். இன் அடிஷன் டு ஆல் தீஸ் ஃபைன் பெனால்டி, இந்த 4th ரவுண்ட்ல கிடைச்சி ஒருத்தர் போகல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அவங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. 4வது ரவுண்ட்ல வந்து கிடைச்சி ஒருத்தர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலன்னா அடுத்த வருஷம் அவங்களால என்ன பண்ண முடியாது? கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐ ஹோப் த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 எல்லாமே கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நாளைக்கு நாம என்ன பார்க்கலாம்? அடுத்த இதுல அந்த விர்ச்சுவல் வேகன்சினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் சீட்னா வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கே பார்த்துடலாம், அது ஏன் நாளைக்கு போகணும்? ஓகே, இந்த ரீ அலாட்மெண்ட் ஒருத்தர் கொடுக்குறாருல, ஏதாவது ஒரு ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சி காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷன் வேற காலேஜ் கிடைச்சா நான் போறேன் அப்படின்னு சொல்றாருல, இந்த சீட்டுக்கு பேர் தான் என்னது? விர்ச்சுவல் சீட். ஏன் விர்ச்சுவல் சீட்னு சொல்றோம்? ஏன்னா இவருக்கு வேற காலேஜ் கிடைச்சி அந்த காலேஜுக்கு போயிட்டாருன்னா இந்த சீட் என்ன ஆயிரும்? வேக்கண்ட் ஆயிரும். இப்ப இவரு வேற காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிற இடத்துல சீட்டு கிடைக்கலன்னா இவர் எங்க இருப்பாரு? இங்கே தான் இருப்பார். ஸோ அதனால இந்த வேகன்சியை விர்ச்சுவல் வேகன்சின்னு சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல் வேகன்சி இருக்கு ஆனா இல்லை, அந்த லாஜிக் தான். ஓகே, ஸோ இவர் வேற காலேஜுக்கு போனார்னா இந்த சீட்டு வேக்கண்ட் ஆகும். அப்படி வேக்கண்ட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த ரேங்க்ல உள்ளவங்களுக்கு அந்த சீட்டு அது போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் விர்ச்சுவல் வேகன்சி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இருக்கும், செகண்ட் ரவுண்ட்லயே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல தான் என்னது? சாரி, இது செகண்ட் ரவுண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால அங்க என்ன இருக்காது? விர்ச்சுவல் எதுவே இருக்காது. செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ளவன் இந்த ஆப்ஷன் கொடுப்பான். அப்போ நமக்கு செகண்ட் ரவுண்ட்ல என்ன இருக்கும்? அந்த விர்ச்சுவல் வேகன்சி இருக்கும். அது மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்தவங்களும் அந்த ரீ அலாட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது 3rd ரவுண்டுக்கு விர்ச்சுவல் வேகன்சியா இருக்கும். ஓகே, ஃபைன். விர்ச்சுவல் வேகன்சி தான் இது. அந்த ரீ அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, இவங்களோட சீட் தான் என்னது? விர்ச்சுவல் வேகன்சி. ஓகே, ஸோ இது இருக்கு ஆனா இல்லை. இவனுக்கு கிடைச்சி வேற காலேஜ் போனாதான் இது வேக்கன்ட், இல்லைன்னா இவன் இங்கே இருப்பான். அவ்வளவுதான், சிம்பிள் ஆச்சு. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் ரவுண்ட் 1, 2, 3, 4 ஆர் வெரி கிளியர் டு யூ. உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட் இருக்குதா அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.